அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்தியா வந்து முதல் vlog வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பவும் வர்றதை விட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த வாட்டி வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக வந்ததுனால குடும்பமே என்னை வந்து தாங்கினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வேலைக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எது வருதோ இல்லையோ ஜூஸ் வந்துடும். இது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ். எனக்கு துபாயில் வந்து எல்லா பழமும் கிடைக்கும். பட் ஆனால் அந்த சாத்துக்குடி பழம் மட்டும் வந்து கிடைக்காது. இது ரொம்பவே நான் மிஸ் பண்ணேன். அதாவது ரொம்ப ஆர்வமாக இருக்கும், குடிக்கணும்னு தோணுது இல்லையா, அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி ஊருக்கு போனோடனே சாத்துக்குடி ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய திருப்தியே வந்தது. அண்டு ஜூஸில் மட்டும் இல்லை, சாப்பாட்லேயும் வந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் மாமியார் வீட்டில் சமைக்கிறப்போ எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு தான் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தேங்காய் பால் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் தான் வந்து செஞ்சாங்க. டேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் போவேன். மீதி எல்லாமே வந்து என் மாமியார் வீட்டில் என் மாமியார் தான் வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அன்றைக்கி என்ன மெனு வந்து சமைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச தேங்காய் பால் சாதம். அதுக்கு காம்பினேஷனாக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குருமா, சிக்கன் 65, ரைத்தா, இந்த மாதிரி தான் வந்து செஞ்சுருந்தாங்க. எல்லாமே எனக்கு பிடிச்ச மெனு தான். ஸோ நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஊருக்கு போய் எல்லார் கையாலையும், மாமியார் கையால், அம்மா கையால், எல்லார் கையாலும் சமைச்சு சாப்பிடணும், நான் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து நான் அன்றைக்கி உட்காந்து, அதாவது ஊருக்கு போனோடனே உட்காந்து சாப்பிட்ற இது கிடைச்சோடனே எனக்கு கண்ணில் அழுவியே வந்துடுச்சு. அந்த வீடியோவை நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியுது, நாங்களும் அதை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்ல போகிறேன், நீங்களாம் சொன்னதுக்கப்புறம் தான் என்ன மாதிரி நிறைய பேர் அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி நீங்கள் ஷேர் பண்ண வரையும். ஸோ ஊருக்கு போனதுக்கப்புறம் யார் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, ஹசன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். Much later. இந்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போய் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்தது. இந்த 10 டேஸ்க்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அண்ணனும் ஊர்லேருந்து வந்து துபாயிலேருந்து வந்துட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து நாங்கள் போய் 10 நாள்லலாம் வந்துடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் இல்லாமல் இருக்க முடியல. அதுவும் இல்லாமல் வந்து அவங்களுக்கும் வந்து ஊரை தேடி வந்துடுச்சு போல இருக்குது. அதனால் வந்து அவங்களும் ஓடி வந்துட்டாங்க. ஸோ வந்தது பயங்கர ஹாப்பி எங்களுக்கு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் தான் வந்து என் மாமியார் வீட்டில் வந்து இருந்திருப்பேன். எப்போவுமே ஒரு 15 டேஸ் மாதிரி மாமியார் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு கிளம்புவேன். ஆனால் இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ அம்மாவை ரொம்ப தேடி வந்துருச்சு. அம்மா வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும், அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்போவும் இருக்கிறது தான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னாலே எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தானே. ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அம்மா இடையில நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போனாங்க. இருந்தாலும் அம்மா கூட இருக்கணும், அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்ததுனால நான் வந்து அம்மா வீட்டுக்கு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு வந்து ஊர் பக்கம் கிளம்பியாச்சு. என் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன ஒரு ஆனந்தம் வந்து கரடிக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பி இருந்துச்சு ஃபேஸில். என் ஹஸ்பண்டே வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் வந்து நான் ட்ராவல் பண்ணி போகிறப்போ அந்த ஃபீலிங்கே வந்து வேறு லெவலில் தான் இருந்துச்சு. இந்த வாட்டி நான் ஒத்தையாக கூட இல்லை, ரெட்டையாக இருக்கிறதுனால, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹாப்பி அதிகமாக இருந்தது. The next day. ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து செம்ம சூப்பராக ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள். அந்த அரை நாள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டு. என்னன்னு தெரில, கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் பண்ணேன், அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்தோடனே வந்து அம்மாவோட சிஸ்டரோட பேசிவிட்டு அப்படியே வந்து படுத்துட்டேன். டயர்டாயாச்சு, அப்படியே முடிஞ்சிச்சு அன்றைக்கி நாள். ஸோ இன்றைக்கி 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா அக்கா, பெரியம்மா எல்லாமே வந்து என்னை பார்க்க வர போகிறாங்களாம்.
ஸோ இன்றைக்கி பொழுது வந்து சூப்பராக இருக்க போது அவங்களோட சேர்ந்து ஜாலியாக. ஸோ இந்த மாதிரி நேரத்தை தான் நம்மளும் வந்து எதிர்பார்த்தோம் இல்லையா, அதை எதிர்பார்த்து தான் நான் இங்கே வந்தேன். உண்மையாக அதுதான். ஸோ இன்றைக்கி ஜாலியாக வந்து இருக்க போது இன்றைக்கி பொழுது. ஸோ என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் புவா, எல்லாரும் சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமா, என்ன பார்க்க வந்திருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இங்க பார்த்து பேசு. யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் போன வாட்டி நீங்க நிறைய துவா செய்யறேன்னு சொன்னியா? சொன்னீங்க. எல்லாரும் ரொம்ப உங்களை எல்லாத்துக்குமே நாங்களும் துவா செய்யறோம். உங்க எல்லாத்துக்கும் நீங்களும் துவா செய்யுங்க. எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். அதான் அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்களும் எல்லாரும் நல்லபடியா இருங்க. 5 வேளையும் தொழுதுக்கோங்க. அதான் மீண்டும் நமக்கு காரணமே. இது கூட பயான் கூட முந்தாந்து பேசி வச்சேன். அச்சோ மறந்துட்டேன். பொழுது பண்ணாக்கா சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கோமா. பஜ்ருக்கு எழுந்திரிச்சு பஜ்ரு தொழுவாங்க. பஜ்ரு தொழுவாம என்ன செய்யுமா, இங்கே வேலை இருக்கேன்ட்டு வேலை பார்த்துருமா. அப்புறம் லொகுருக்கு சமைக்கணுமேட்டு லொகுர் போயிடுமா. அசருக்கு டீ போட்டு கொடுக்கணும், பிள்ளைங்க வந்துடுங்க, அதுங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும். இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். இசாக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யணும், புருஷனுக்கு சாப்பாடு செய்யணும்னு புருஷன் வந்து தங்கமாக தாங்குவாரான். அப்படித்தான் வச்சிருப்பாரான். என்ன செஞ்சா, இந்த மாதிரி புருஷன் ஊரில் உலகத்துல யாருக்கும் கிடைச்சிருக்கா இல்லையா, ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினைச்சிச்சான். முஸ்லீம் பொண்ணு தான். தொழுவை விட்டுச்சு. 5 வேலையை தொழுவதே இல்லையா. தொழுவை விட்டுவிட்டு இந்த வேலையை வீட்டுக்கு குடும்பத்துக்கு வந்து 2 பிள்ளை இருக்கான். பிள்ளைங்களாம் தங்கமான பிள்ளைங்களாம். அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சிச்சான், ஒரு நாள் மூத்தா போயிடுச்சான். மூத்தா போயிடுச்சான். மூத்தா போனோடனே என்ன செஞ்சிச்சான், கபூர் வந்து நெருக்குதான். நெருக்கங்காட்டியும் இந்த பொண்ணு என்ன செய்தான், கத்துதான். எல்லாரும் கத்துதான். உங்க புருஷன் வந்து அவ்வளோ தங்கமா தாங்கினவரு, சீக்கிரமா தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு தூக்க சொல்லிட்டாராம். நான் என்ன பேசுறதுலாம் கால் விடணும் மூத்தா. ஆமா, சீக்கிரம் தூக்குங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கபூர்ல வச்சோடனே கொஞ்சம் கூட நிற்கவும் இல்லையா. திருப்பி வச்சுட்டு நடந்து போகும்போது திருப்பி கூட பார்க்கவே இல்லையா. நம்ம இவ்வளோ குடும்பம்னு சொல்லிட்டேன் வந்து இந்த மாதிரி திருப்பி கூட பார்க்கலையே, நம்ம குடும்பத்துக்குன்னு இவ்வளோ உழைச்சமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு அழுவியா அழுகுதான். கபூர் போட்டு நெருக்குதான். அப்பதான் நினச்சி பார்த்தா, நம்ம தொழுவாம இந்த மாதிரி செஞ்சோமே குடும்பத்துக்கும் பார்த்துக்க வேண்டியதா, இந்ததையும் நம்ம விட்டுட்டோமே, அல்லாவை நினைக்காம நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கத்துச்சான். கத்தனாட்டே பக்கத்துல புருஷன் ஏன் இது போய்தா, ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரியே கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து என்ன செஞ்சா தொழுவ ஆரம்பிச்சிருச்சான். அந்த மாதிரி நம்மளும் வந்து ஊட்டியும் பார்த்துக்கணும், புருஷனையும் பார்த்துக்கணும், பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும், எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கணும். பேச சொன்னா ஒரு குட்டி ஸ்டோரி, ஹதீஸ் ஸ்டோரியா சொல்லிடுச்சு. இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஆமா, ஒரு நல்ல விஷயம் தானே. நீங்களும் என்ன செய்யுங்க, குடும்பத்தையும் பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்க்க வேண்டாம். இதுல இருந்து நீ சொல்ல வர்றது என்னவென்றால், எல்லாரும் நல்லபடியா குடும்பத்தையும் பார்த்துட்டு தொழுவுங்க. துவா செய்யுங்க. நாங்களும் உங்க எல்லாத்துக்கும் துவா செய்யறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி ஹதீஸ் ஸ்டோரி வந்து கேட்டு முடிச்சிருப்பீங்க. ஹதீஸ் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமையல் வந்து தடல்புடலாக வந்து விருந்து சமையல் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ சமையலை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா, அக்கா, அதுக்கப்புறம் வந்து அம்மா, என் சிஸ்டர், நானுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சேர்ந்து கலந்து வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்திங்கன்னா புலாவ், அதுக்கப்புறம் வந்து மட்டன் குருமா, சிக்கன் 65, ரைத்தா, முட்டை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த மெனு வந்து பேசிக்காக எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால அன்றைக்கும் வந்து எங்கள் வீட்லேயும் புலாவ் தான் வந்து போயிருந்தது. என்னடா பண்ற? என்ன பண்ற? டிவி பார்க்குறியா? சட்னி சாம்பார் பார்க்குறியா டிவியில்?
ஊருக்கு போனதுலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணது ஹசன் தாங்க. அவங்க நன்னிமா வீட்டில் இருந்தாலும் சரி, தாதிமா வீட்டில் இருந்தாலும் சரி, என்ஜாய் பண்ணுறவர் அவர் ஒருத்தர் தான். ஃபைனலாக விருந்துக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மெனு தான். ஸோ நான் ஊருக்கு போய் ஒரு சுற்று வந்து கொஞ்சம் ஏறினே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நல்லா வந்து சாப்பாடு இதெல்லாம் சமைச்சு கொடுக்க உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த vlog வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலில் ஆளுங்கிற பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நீங்கள் வந்து மீட் பண்ணுற வரையும் பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.